ஏய் என்ன அப்படி பேச விட்டீங்க அந்த டீமை? ஆனால் நல்லா விளையாண்டேன் இன்னைக்கு. நீ 2 பேருமே நல்லா விளையாண்டீங்க. நீ இன்னைக்கு நல்லா விளையாண்ட பிரச்சனை வெறி ஆயிருக்கீங்க. போங்க உட்காண்டியா கல்யாணத்துக்கு போங்க சார். எனக்கு மற்றதெல்லாம் கூட இவரும் மாசம் ஒரு சில வெறி ஆயிடுறீங்களா? ஒரு சில அவனை தூக்கி போட அடிக்கணும். தூக்கி விட இவரு அடிக்கிறேன். இன்னும் நல்ல கூட இருக்கீங்க. லட்சுமி அவங்க கூட விளையாடவே மாட்டேன். தெளிவாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. விளையாட மாட்டேன். மச்சான் உனக்கு என்கரேஜ் பண்றேன். அப்பதான் உனக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். கை வராதுல நீ பாராட்டுன்னு அவசியமா இல்லை, திட்டிக்கிறே விடுற. உங்கள்கிட்ட கேட்டமா என்னை பாராட்டு சொல்லி ஃபுல்ல கான்ஃபிடன்ட் போயிடும். பேக்லேயே வரலாம். மானங்கட வை. ஏன் இப்படி ஒரு ஆள் கிடைக்கணும் உனக்கு? எல்லாரும் இவெல்லாம் உள்ள போய் நான் மிஸ்டேக் பண்ணா அவன் திட்டுவான். நான் இதுவுமே சொல்ல மாட்டேன். அவன் ஏதாவது சொல்ல மூஞ்சி கிட்ட இப்படி வச்சிருக்கேன். அப்புறம் ஒன்றுமே சொல்லலடா நான். அப்படியே நான் மூஞ்சி இப்படி வச்சுக்கிறேன். நீ மூஞ்சியே அப்படி தட்டா திட்டனா அவங்க 6 அவங்க 0. அப்போ பார்த்துக்கோங்க. அப்புறம் திட்டம் நீ 6 பால் மிஸ்டேக் பண்ணுறான். என்ன பண்ண சொல்கிறேன்? 6 பால் என்ன பண்ணணும்? எடுத்தா கூட பரவாயில்ல. பேக் பாக்ஸ் வந்து 2 பேரும் நின்று நம்ம சட்டி அப்படியே வந்து கரெக்டாக வந்துடும் லைனுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் திருப்பி 6 ஆல் கொண்டு வந்தாங்க. மூஞ்சே திருப்பி பாப்பா நான் என்ன கிளம்பிட்டேன். கல்யாணத்துக்கு போன வேற அப்படிதான் கிடைக்கும். வெரி குட். ஏதோ ஃபீச்சர் அதில் என்ன ஃபீச்சர் ஆனால் பேர் வந்து அப்படி ஆதார் என்ன வருது? ஆதாரில் எனக்கு அப்படி இல்லையே. எனக்கு என்ன தெரியுமா வருது? பேட்மிண்டன் ப்ரோன்னு வருது. ட்ரூ கலர்லையா? இது வேறையா? ஆதார் கார்டில் அப்படின்னா இது வேறையா? என் பேர் அப்படி சேவ் பண்ணியிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை. ஒன்றாடி போய் சொல்லி வச்சுருக்கீங்களா? அது யாரும் பெரிய அதிகாரி யாரும் சேவ் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் பேர் பண்ணுவோம். அதெல்லாம் ஏற்க பாய் சாப்பிடத்தானே போறீங்க, தாலி எடுத்து கொடுக்க போறீங்க. ஓய் கணக்கு தானே கொடுக்க போறான். போனா மதியம் போட்டுருவாங்க. தெரியாது ஓய் ஃபங்க்ஷனே எது இல்லைனாலும் 5 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரேன் முடியல அப்படிங்கணும். கருமதி ஃபங்க்ஷன் நமக்கு அருமா பாய் பூமதிக்கு சொல்றாங்க டெத் செரிமனி. ஏன்டா பைத்தறிச்சல கட்டிக்கிற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? கருமதி என்ன ஃபங்க்ஷன் வராதுடா. டெத் செரிமனி மேனேஜர் மேலே சொல்றான். I'm going to death ceremony. So I can't get them today. I don't think we can get them today. I think I can make them step around. But I can. போட்டு தள்ளிடுவோம். என்ன இவங்க வச்சு தாங்க முடியல. ஒரு நாள் சந்தோஷம் போட்டுருவோம். 6 நாள் எடுத்துவாங்க. இந்த மெசேஜ்லாம் அவள் பாதி மெசேஜ் கோவத்தில் இல்லைங்க. கோவத்தை தூண்டினதே நாங்கள் தான். ஆமாம் முதல் 4 பாய்ச்சி கதை ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. சரி எங்கே கதை பாய் பார்த்தே இல்லை எப்படி இருக்கு. ஓனாவே மஸ்ட் ஐட்டம் ஒரு கிலோமீட்டர் ஓடிந்துறாரு. கூட செஞ்சாங்க பாய் அதை
என்னடா அவங்க இன்னைக்கு நீங்க பேசலாம், எது வேணாலும் பேசுங்க, கேட்டுக்கிறேன் விடுங்க. ஆப்போசிட் சொல்றாங்க. என்னடா மட்டும் நீ அடிச்சு மச்சான், இன்னைக்கெல்லாம் வரும்போதே வெளியில தான் வந்தேன். அடிச்சு வைக்கலான்ற அளவுக்கு வந்தேன். நீங்க இப்படி வச்சு இப்படி போடுறா வந்துருச்சு. பால் போயிடுச்சு. நானா இப்படி பண்ணா மட்டும் எடுத்துருக்கேன். இங்க சினியம் கால்லாம் வச்சு போய் பால் போயிடுச்சு. ஆனா இந்த கால் தானே, இந்த கால் தானே, இந்த வச்சுதான் பார்த்தேன். இந்த பக்கத்து போயிடுச்சு. ஆஹா, கட் பண்ணிட்டாரு. இல்லடா உண்மையா அதாவது விளையாடும் போது போனால் பேட்டு திரும்பிடுமோ பயமா இருக்குடா. திரும்பி நேரோட யாரு பேசி அது நான் கட் பண்ணியிருக்காங்க சண்டை இருக்காங்க. பைத்தியம் சொல்கிறான். நீ வேற ஃபீல்டு போகணும். இது பவர் ஸ்மாஷர்டா. பவர் ஸ்மாஷர் தெரியுமா? கண்ணு நேரத்தில் பால் பண்ணணும், போட்டு குத்தி போட்டு விட்டேன். நான் விளையாட மாதிரியா? இதுக்கு பேச நீ பாயிண்டர் இப்படி கை வச்சுட்டு இருந்தது நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆளே இல்லை பாய், அவ்வளோதான் பாய். சரி விளையாடுவாங்க நம்பி தான் ஏய் ஆளையில பின்னாடி தலைவரே எம்ஜிஆர் படம் பார்த்த மாதிரி இருக்கு. பறக்கும் வந்து பறக்கும். அது இல்லை நெட்டிக்கு ஒரு புரிஞ்சு வந்தா தெரியுமா? நான் ரிசப்ஷன் பண்ணுறேன், நான் இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. ஒளிஞ்சிட்டுல எதுக்கு அடி நெட்டிகள் மேலே நிற்க விடுது. மாசு கோவப்படுறீங்க. ஆயிரம் மாதம் சிரிப்பு தெரியுது. ஆஹா, அருமை அருமை சொல்லுவார். வெளியே போனப்போ இல்லை அதெல்லாம் டச்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பாஸ் பண்ணுவாரா? அவன் டச் போட்டு போகிறேன். ஃபங்க்ஷனா ஈரோட்டில் ஸ்டேட் நடந்துட்டு இருக்கு. எங்கே? ஈரோட்டில் ஸ்டேட். அப்படியா? அதான் நல்ல அங்கே தான் இருக்காரு. அப்படியா? எல்லாம் போறீங்களா? அதெல்லாம் அங்கே தான் போகிறேன். கோச் இல்லை, கோச்சிங்க ஃபங்க்ஷன் வந்துட்டாரு. சரி சரி. போன வாரமே ஆள் இல்லையே, பூட்டி சாவி எங்கே வைக்கிறேன்னு தெரியல. அது சும்மா 3 வயசு 3 வயசு நான் பார்த்தேன். ரைட் நார்மல் கேமராக்கு மேலே யாராவது கொடுத்துப்பாங்க. எல்லாம் வராங்க. என்னன்னே தெரிய கொடுத்துறியாரா? ஒரு பொண்ணு பையன் வந்தாங்க. எல்லாரும் விசாரினாங்க. நம்ம உட்காந்து உள்ளே போயிட்டேன். என்ன பண்ணுறேன் கேமரா பார்த்தா வாங்க. நம்ம பசங்கள யாராவது இருந்தாங்களா? என்ன பண்ணிட்டு
நான் இது விளையாடுறேன் உள்ள விளையாட்டு கிடக்கு அங்கே நிற்கிறா. நான் விளையாட்டுன்னு சொன்னேன், என்ன விளையாட்டுன்னு சொன்னேன்னா கேட்டிருப்பேன். பார்க்கலாம் போல. இதெல்லாம் நான் நிறைய குடும்பம் சமாளிக்கிறேன் இதுல. நாளைக்கு பசங்க வராங்க, பொண்ணு 2 வராங்க. வீட்டிலேருந்து ஃபோன் வருது, சார் மணி 11 ஆச்சுன்னு பொண்ணு வராங்க. 9 வரையும் கிளம்பிட்டாங்க. எங்கே போனாங்க சொல்லிட்டு எங்கேயா வேலை வந்தோமா போனோமா. ஆமாம், எல்லாமே பஞ்சாயத்தாக ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தான் விளையாட வர்றாங்க இவங்க. நீங்க என்கிட்ட கேட்ட பொண்ணு சேர்த்து விட்டீங்க, அந்த பசங்களோட சேர்த்து விட்டீங்க, அப்படி அவங்க தான் அவர் கேட்கணும். பேச முடியாது, உங்களுக்கு விளையாட மாட்டார். 9 மணிக்கு கிளம்பிட்டாங்க. ஈவினிங் எதுவும் போட்டு காலியாக இருக்கு. ஒரு 6 to 7 7 to 8 அந்த மாதிரி. 7:30 வரைக்கும் என்ன 4 இல்லை இல்லை யார் வர்றா? இல்லை அக்கா ஒய்ஃபு உமன்ஸ் டேக்கு விளையாண்டு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றா ஈவினிங் 7:30 மேலே 7:30 1:30 மேலே லேடிஸ் மேட்ச் ஆடுறாங்களா? விளாட்றாங்க. நான் பண்ணிட்டு வராங்க. 3 விளாட்றாங்க. எத்தனை மணிக்கு? 7:30 வராங்க. 7:30 கரெக்டாக போயிடுவாங்க. கொஞ்சம் மிக்சியாக மேட்ச் மேட்ச் நடக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உமன்ஸ் எந்த மேட்ச்சு ஆகையில ஆகையெல்லாம் உமன்ஸ் டே போட்டாங்களா? இல்லை இல்லை அடுத்து வரல. சும்மா விளாட்றேன் நாங்கள் விளாடுவோம். ஈவினிங் கூட எனக்கு ரெகுலராக விட்றா அந்த டீமில் விட்டுருங்க. இது மாதிரி விளாட்றோம். 3 பேர் நினைக்கிறாங்க. பாய் நீங்க காலையில 22 கேம் பார்ப்பாங்க, 22 கேம் விளையாடுங்க. வேலையெல்லாம் பார்ப்பாங்க. வெளியே போனப்போ நம்ம விளாட்றோம் கரெக்டாக விளாட்றோம் புதுசு கையில் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். வெளியே இந்த ஏய் விஷ்ணு இருங்க, அடுத்து வெயிட் பண்ணுங்க. எங்களை சந்திங்க நீங்கள் 2 பேர். 22 கேம் விளையாடுறாங்க வெளியே போட்டு. அதுதான் கரெக்டாக விளாட்றேன். எடுத்துக்கலாம்டா பாப்பா போடுறேன் ஒன்று விளாண்டு தோத்தா பரவாயில்ல, விளாட விட்றான்றேன். அவன் இங்கே அதுக்கு தகுந்த மாதிரியே அடிக்க டாஸ் அரை டாஸ் பண்ண பேட்டை குறித்து பண்ணாங்க யாரு இல்லை வெளியே நடந்து போகும்போது பின்னாடி ஆள் பார்க்க மாட்டான். தலைவலி பேட்டை பால் ரைட்டுப்பா. ஒன்றும் வாங்கி கொடுங்க எனக்கு சொல்லுங்கள். யாரும் இல்லையா? உள்ள திங்க கூடாதுங்கிறாங்க. எறும்பு வருதா? எறும்பு வருதுன்னு என்ன பரவாயில்ல, கரப்பாம்பூச்சி வருதுன்றாங்க. சாப்பிட்றது எப்படியா கரப்பாம்பூச்சி வரும்? பணம் நிறையா வருங்க. அதுக்காக தானே அந்த வேலை பார்க்குறேன். உனக்கு பணம் தேவை. பசங்க 4 பேர் கேட்டு வந்தாங்க, நான் இந்த மாதிரி ஏதாவது இடம் நான் சொல்கிறேன். இங்கே ஆல்ரெடி சம்பவம் இருக்கேன், இங்கே வந்துருக்கேன், இங்கே எங்கே கேமரா இருக்குது, அந்த பக்கம் போய் வந்துருக்கேன். டைம் என்னாச்சு? 9:20. யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் நின்று அடுத்தக்கே மாற்றி விளாடுறேன். விஷ்ணு பையன் நல்லா விளாட்றேன். ஆனால் ரிட்டர்ன்லாம் நல்லா பேக் ஹேண்டோட இதெல்லாம் மூவ் பண்ண மாட்டேன். நல்லா மூவ் பண்ணுவான். ஆனால் என்ன பண்ணுவான், சர்வீஸ் வரணும் ஒரே மாதிரி நம்ம மாற்றி விடுவாங்க. அது நல்லா ரிட்டர்னு விஷயம் பாம்பு அப்படி விளாட்லைன்னா விளாட்றோம். நம்மளோடலாம் விளாட்றாங்களே லைனையும் பாம்பு விட்டாங்க. அவனுக்குலாம் வேணுங்க. அங்கே எவ்வளோ பேர் தாங்க பொண்ணு அப்புறம் அவனோட எவ்வளோ நட மாட்டேங்கிறாங்க. பிச்சு எரிஞ்சிட்டாங்க. வினோத்தை பிச்சு விட்டான். பிச்சு வெளியே போயிட்டான். வினோத்தை கோச்சிக்கிட்டு ஓத்துக்கு வெளியே போயிட்டு அவ்வளோ பேர் சிங்காங்க. இப்படி அவனுக்கு தெரிஞ்சது தானே, அவனுக்கு தெரிஞ்சது தானே செய்வேன். டென்ஷன் ஆகும். கை வீட்டில் இருக்கான். ஈரா போட்டு அவனால ஒன்றுமே பண்ண முடியல. பாய் அவ்வளோதான் போல இருக்குப்பா. 20 செகண்ட் விக்கெட் வருமா வராதா?
முடிச்ச சொல்லு. ஏன் என்னாச்சு அவனுக்கு கார்த்திக்கு இந்த வயசுல கல்யாணம் ஆகாம இந்த வேலை பார்க்குறேன் நீ கல்யாணம் ஊசியை உடம்பு வச்சுட்டான். வருவாங்க அதெல்லாம் ஒன்று இல்லை இல்லை அவன் விளையாடுறாங்க முண்டக ஓடுறான் இங்கிருந்து காலை அங்கே வரைக்கும் நெட்டினா அப்புறம் கை கால் பிடிக்காம என்ன செய்யும் இங்கிருந்து நெட்டுக்கிட்ட காலத்தை ஓடி முடிஞ்சு. ஏதோ எலும்புல வெயிட் ஜாஸ்தி இல்லை வெயிட் ஜாஸ்தி இல்லை புதிங்காலில் ஏதோ இதாகிடுச்சு. எனக்கு இங்கே வரல யூரிக் ஆசிட் இருக்காங்க. இந்த இடம் இருக்குல்லங்க ஃபுல்லாக பண்ணி யூரிக் ஆசிட் இருக்குல்ல, யூரிக் ஆசிட் ஓடி போய் ஊன்றோம்ல அதில் எல்லாமே அப்படித்தான் இருக்கும் இந்த காலை தூக்கி போட்டு விளாட முடியல. யூரிக் ஆசிட் கட்டி வச்சு விளாண்டு யூரிக் ஆசிட்ல இருந்து நான்வெஜ் சாப்பிடாம நிப்பாட்டான்ல நான்வெஜ் நிப்பாட்டி தான் கொஞ்ச நாள் இருந்தான். ஒரு நாள் வந்து விளாண்டு பார்த்தான் போச்சுடான். இந்த நேரத்துக்கு வந்தான்ல எல்லாம் சரியாக போயிடும். இந்த பையன் ஒரு நாளையா சரியாயிடும் இந்த பையன் இருக்கான்ல நேற்று வந்தவன் அவன் இடுப்பு வலி கொடுக்கு இதெல்லாம் ரெஸ்ட் பண்ணலாம். 2 கேம் ஆனால் இடுப்பு வெயிட் ஜாஸ்திடா ஃபிட்னஸ் இல்லை வந்தவனே விளையாடணும்னு நினைக்கிறாங்க வெயிட் பயங்கரமான ஜாஸ்தி. நல்லா சாப்பிடுவான் போல என்ன திடீர்னு இது சூப்பு நல்லா இருக்கு. ஷூன்னா நல்லா இருக்கும் சூப்பு நல்லா தான் இருக்கு. பின்னாடி தூக்கிட்டு எப்படி மூவ் பண்ணுங்க புரியுதா? பாஸ்கெட் பால் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. லீனிங் வாங்கிட்டு போய் சூப்பராக இருக்கும். இது உள்ள உலகம் போகுது சுத்தம் புஷன் இல்லைங்களா? பாய் பாய் நேரம் அடிக்கிற அடியில் ரத்தம் வர வேணாம் அவன் சாரி ஆஃபீஸ் தான் சொல்கிறேன். இதை வாங்குதுன்னா ஆஃபீஸ் ஹை ரேஞ்ச் இது 12 எதுதான் காற்று மாதிரி அது கூட இது வந்து 7,000 அதுதான் 5 ரூபா அது 4 ரூபா நினைக்கிறேன். அந்த சூரியனும் நல்லா இருக்கு. தனி நின்று வச்சிருக்கேன். ஆனால் அது போய் என்ன அப்படி ஓடி ஊன்றோம் உட்டனில் பிரச்சனையே இல்லைங்க உட்டனில் 1000 ரூபா சூப் போட்டாலும் கூட வலிக்காதுங்க மேட்ச் பார்க்க அதுதான் போகிறாங்க ஓ கோச்சு. அங்கே போய் சும்மா ஆசை இருக்கிறதான் செய்யும் எல்லாத்துக்கும். இல்லை அவன் ரோட்லேருந்து வர இல்லை கோச் போகலையா அப்போ யாராச்சும் ஒரு ஆள் போகணும்னு போகிறேன் எதில் கார்லேயே போகிறேன் தான் ஈரோடெல்லாம் நீங்கள் சேர்ந்து உழைச்சிடலாம். காரில் போவாங்க. காட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. இதோ ஈரோட்லேருந்து 10 கிலோமீட்டர் காடு ஐயா அங்கேயே தங்குற மாதிரியா குழம்பு எடுக்கிறான். ஆனால் நல்லா அவங்க போய் கேட்டுவிட்டேன். அவன் இங்கேருந்து போகிற ஒரு காரு ஏங்க நான் திண்டுக்கலுக்கு வந்து போனேன் 2 தடவை ஈரோட்டில் விளாடுறேன். நான் டெய்லி வந்துட்டு தான் போவேன். யாரு ஈரோடுலாம் தங்கவே மாட்டேன். நைட்டாக கிளம்பி வந்துடுவேன். 3000 செலவு கொடுக்க மாட்டேன். காலையில் உட்காந்துட்டு ஒரு மேட்ச் தான் போவாங்க. ஒரு மேட்ச் தான் ஒரு டே ஒரு மேட்ச் தான். சாப்பாடு போட்டுருவாங்க 3 நேரம் அதெல்லாம் நம்ப கூட மாட்டாங்க. இங்கே வருங்க இருக்கிற கோடீஸ்வரன் பிரம்மா மயம் செட்டு அவன் வந்து காரு கொண்டு வர மாட்டான். ரூமுக்கு காசு கொண்டு வர மாட்டான். பால் பாக்ஸு காசு கொண்டு வர மாட்டான். இருக்கிறவங்க கோடீஸ்வரன் பிரம்மா ஜவுளி கடைக்கார மையம் அவன் வந்து விளாண்டுமா. அப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா சோறுலாம் அது வந்து உங்களுக்கு என்ன அதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த டயத்துக்கு போய் நிற்கணும் இல்லைன்னா வெளியே போனான்றாங்க. அவுட் ரேட் கேட்குறா என்ன சொன்னா போட வாய் பார்க்கணும். அவங்களாம் முடிஞ்சு போச்சுன்னு வந்துட வேண்டியது. ஏய் பாய் ரொம்ப சேட்டை பண்ணுறேன் அப்படி போட்டு விடு ஸ்டேட் லெவல் ஓப்பன் இங்கே போட்டுக்கணும். ஓப்பன் ஸ்டேட் ஓப்பன் மேட்ச் திண்டுக்கல்ல எப்போங்க நடத்துறீங்க ஒரு நாள் என்னையா நடத்த விட மாட்டாங்க. நான் இதில் சிந்தட்டிக்கில் நான் வாங்கி தரேங்க. எவன் சொன்னேன் இவன் பேச்சுலாம் கேட்காதீங்க. இங்கே நடத்த விடுவாங்க. நடத்த விட மாட்டாங்க. அப்படி அவங்க அப்புறம் திருத்த தர மாட்டாங்க. ஸ்டேட் இங்கே இங்கே தான் நான் வாங்கி தரேங்க. நீங்கள் எதுக்கு நடத்த விட மாட்டாங்க. சரின்னாங்க அவன். நாராயண் என்ன சொன்ன அப்படின்னா நீங்கள் கிடக்கிறேன்ட்டு அப்படி நம்ம போன உங்களுக்கு பல கெடுதல் பண்ணாங்க. எதுலேயே விளையாண்டு அது யார் நான் பார்க்கணும்.
இன்னைக்கு இந்த பரீட்சையெல்லாம் முடியல. 10,000 ரூபா ப்ரைஸ் நடத்துங்க. நடத்தி விட்ருவோம். நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வர மாதிரி பார்த்துங்க. ஓப்பன் 10,000 ரூபாண்ணா டைரக்ட் ஃபைனல் போட முடியாது நீங்கள் பார்த்து. ஃபைனல் பார்க்க வர இவனால வந்து டெய்லி ஏதாச்சும் இங்கே விளாட்றாங்க அங்கே விளாட்றாங்க குரூப்பில் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஸ்டேட் லெவலில் விளாட்றத போட்டா அப்படி சரி நீ விளாட வர முடியாது. நீ வரல என் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் போட்டு வரேன். இல்லைண்ணே நீ போவே இல்லைண்ணே நான் போனதை தான் எனக்கு நான் அப்பயே வச்சுருக்கேன் அப்படின்னு. அந்த ஆளுக்கு உள்ள ஆர்வம் யாருக்குமே இல்லை. அந்த ஆளுக்கு ஜியாவுக்கு மேட்ச்னா அப்படியே அலைவாங்க. பிரபாகரம்ல பரவாயில்ல. ஆனால் அந்த பார்ட்னர் வந்தால் ஜியாவுக்கு நாயை போகிற நாயை போட்டு வந்து வச்சுருக்கேன். நான் படத்தை கட்டிடுறேன். யார் வர்றீங்கிறேன். அவ்வளோ ஆர்வம். அவங்களும் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதான் இன்ட்ரெஸ்ட் தான். அதுக்கான ஒரு தகுதியை அவங்க கொடுப்பார். நேற்று மேட்ச் பார்த்தியா? கொஞ்சம் போச்சா சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா மேலே மேலே அந்த கேட்சை விட்டேன் நான் கையில் வந்து வச்சேன். பாகிஸ்தான் வச்சு அதே மாதிரி தான்டா அவங்க இன்னும் நின்றுக்கிட்டே இருக்கா? சரிங்களா? இதான் போகிறான். வீட்டம்லா நீ உட்கார்றா. வீட்டம்லா வாழைப்பழம் வெளியே போடுறா. ஏன் ஒரு கேம் போட்டு போகலாம்ல? வலிக்காமையா இருக்கு. ஒரு தடவை வஞ்சி விடு விஷ்ணுவை. போடு சார் எல்லாம் முடிஞ்சு. அருமை அருமை. வீடியோ இருக்கு. நாற்பது வீடியோ இருக்கு. விஷ்ணு
விஷ்ணு மாற்றி மாற்றி விளையாட, ஒரே மாதிரி விளையாடாத. அதெல்லாம் தெரியும். ஜெயிக்கிறாள் எங்களோட விளையாடுறத பார்த்துக்குங்க. கீர்த்தியை காணும். அது சரக்கு. அது சரக்கு அடிச்சு. ஏய் வீடியோ வரும்லையா? பாய் அந்த ஷாட்டை ஸ்லோ மோஷன் போட்டு. விஷ்ணு அங்கேயே நிற்கிறேன். அவுட்டு அவுட்டியா? அவனது போல உன்னோட போல தானே உனக்கு வச்சுங்க. அவனுக்கு எத்தனை இருக்கு? ரெண்டு பேரும் வஞ்சி விளையாடுங்க, வஞ்சிக்குங்க.
நண்பன் பாவம் இல்லையா? முடியலன்னா வர வேண்டியதானே?
ஏன்டா விளாடாத எதுக்கு வலிக்குதுண்ணா
நைட்டு எப்போ வருவாங்க? சரி 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 போயிட்டோம். நீ வந்தன கூப்பிட்டு மறந்துடாது. நாளைக்கு வாங்கம்மா, நாளைக்கு வாங்கம்மா. இங்கே வந்தால் கூப்பிடுங்க நாளைக்கு வரேன்.